வணக்கம், நான் உங்கள் மோகனா. 23/8/2025 சனிக்கிழமை. வாங்க செய்தி உள்ளார போகலாம். இங்க பாருங்க, மழை தமிழ்நாட்டில் எவ்வளோ மழை பெய்யுது தெரியுங்களா? இந்த 2 மழை வருது, நல்லது தான். மழை வந்தால் நல்லது தான். நல்ல இடியுடன் கூடிய மழை. இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. சென்னையில் பெய்த மழையால் மாநகராட்சி ரிப்பன் கட்டிடம் அருகே சாலையில் தேங்கிய மழை நீரில் ஊர்ந்து செல்லும் வாகனங்களை படத்தில் காணலாம். சென்னையில் இடியுடன் மழை. 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை ஆகஸ்ட் 23. சென்னையில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது. தஞ்சாவூர், சிவகங்கை, கடலூர் உள்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி சென்னை உள்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. சென்னையை பொறுத்தவரை நேற்று அதிகாலை 5 மணி அளவில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. பின்னர் பகல் நேரத்தில் லேசான வெயில் மட்டுமே காணப்பட்டது. மாலை நேரத்தில் இதமான சூழல் நிலவி வானிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இது லேசான தூறலில் ஆரம்பித்து மிதமான மழையாக மாறியது. அதிகபட்சமாக ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டரும், ஈச்சம்பாக்கம், ராஜா அண்ணாமலை நகரில் தலா 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியது. இதேபோல மதுரை மாவட்டம், ஆண்டிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம், ஆதிராப்பட்டினத்தில் தலா 5 சென்டிமீட்டரும், சேலை மாவட்டம் கரியக்கோவில் அணை, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல், தென் பாரதி, ஈரோடு மாவட்டம் மெடக்குறிச்சி, மாமல்லபுரம், சென்னை அண்ணா நகர், கொளத்தூரில் தலா 2 சென்டிமீட்டரும் மழை பெய்தது. இந்த நிலையில் 8 மாவட்டங்களில் இன்று கனம் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 25ஆம் தேதி ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதனால் இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.